2023 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் திகதி ஹல்தமுல்லை பூனாகலை கபரகலையில் ஏற்பட்ட மண்சரிவில் இவர்களின் வீடுகள் உள்ளிட்ட அனைத்து உடைமைகளும் முழுமையாக அழிவடைந்தன. இதனால் 3.5 வருடங்கள் கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் மாக்கந்தை தேயிலை தொழிற்சாலையில் தமது வாழ்வினை நகர்த்த வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைமை இவர்களுக்கு ஏற்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளுக்கு அமைய மலேக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. நவோதயபுரம் வீட்டு திட்டத்தினூடாக பாதிக்கப்பட்ட மக்களின் வீட்டுக் கனவை நனவாக்குவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த வீட்டு திட்டத்தின் கீழ் 50 குடும்பங்களுக்கு தலா 10 பர்ச் காணியும் 550 சதுர அடி பரப்பளவை கொண்ட முழுமையான 50 வீடுகளும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. நவோதயபுரம் வீட்டு திட்டத்துக்கான பணிகளை இலங்கை இராணுவத்தின் பொறியியல் படையினர் முன்னெடுத்தனர். வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக சுமார் 32 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் இதன் பொருட்டு பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு 160 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. சந்தோஷங்க. எனக்கு வீடு கொடுத்தாங்க, புள்ள குட்டியெல்லாம் அதில் இருந்துச்சுன்னா எனக்கு மிச்சம் சந்தோஷங்க. நாங்கள் 3 வருட காலமாக கண்ணீரோடத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். குடியமர்த்துவதற்கு ஜனாதிபதி அவர்கள் இன்று எங்களுக்கு வீட்டை தந்தார். 22ஆம் தேதி குடும்பத்தோடு இந்த வீட்டில் நாங்கள் இருக்க போகிறோம். இந்த 3 வருஷத்துக்கு நாங்கள் இருந்ததுக்கு ஒரு நல்ல பயணம்னு நாங்கள் 28ஆம் தேதி இந்த வீட்டுக்கு சந்தோஷமாக குடிபெயர்றோம். கொடுத்த வாக்குறுதியை சரியாக காப்பாற்றி இன்றைக்கி எங்களுக்கு 50 வீடையும் இன்றைக்கி எங்களுக்கு கையளிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எப்படி நன்றி சொல்லணும்னு ஜனாதிபதிக்கு அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அழகான வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. வீடை கொடுக்க வெறும் அரசாங்கத்துக்கும் அந்த அமைச்சர் மட்டத்தில் எல்லாருக்கும் மிகவும் நன்றி தெரிவிக்கிறோம். நவோதயாபுரம் வீட்டு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நாளை திறந்து வைக்கப்பட உள்ளது. கல்வி கற்பது, பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது, சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியவர்கள் இவர்கள் அனைவரும் தங்களுடைய அத்தனை வாழ்க்கையையும் இந்த 3 வருடங்களில் இந்த குடிலுக்குள் தான், இந்த தொழிற்சாலைக்குள்ளே தான் கடத்தி இருக்கிறார்கள். மழை நேரம், வெயில் காலம் எல்லாத்துக்குமே இந்த குடிலுக்குள் தான் அவர்களுடைய இந்த 3 வருட வாழ்க்கை நகர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு வடிவு வேண்டும், ஒரு முடிவு வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு இந்த மக்களுக்கு தொடர்ந்தது. இந்த கண்ணீருக்கு விடை கொடுப்பதற்குத்தான் இன்று இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான வீடுகள் வழங்கப்படுகிறது.